ஆகஸ்ட் 7ஆம் தேதி மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு ஒவ்வொரு வருடமும் தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடுவதற்காக அறிவிப்பு செய்து ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நாடு முழுவதும் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே கடந்த 8 வருடங்களாக கோவை மக்கள் சேவை மையமும் ஐடியா மேக்ஸ் நிறுவனமும் கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ எனப்படுகின்ற நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2000த்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் போட்டியாளர்களாக பங்கேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இதை விட்னஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, த குவாலிட்டி ஆஃப் த பிரசன்டேஷன். அவங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய வீவ்ஸ் பத்தி அதை யூஸ் பண்றது, அதை அழகா பிரசன்ட் பண்றது. அதே போல இந்த நிகழ்ச்சி வெறுமனே ஒரு ஆடை அலங்கார அணிவகுப்பா மட்டும் இல்லாம அவர்களிடம் கைத்தறி தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டு அந்த அறிவும் பரிசோதிக்கப்படுகிறது. இந்த வருஷம் 9வது வருஷம் வெற்றிகரமாக நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதன் வாயிலாக கைத்தறியை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற நம்முடைய பல்வேறு நெசவு மற்றும் நெசவாளர்கள் மீதான பெருமை மற்றும் அவர்கள் மீதான மதிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நெசவாளர்கள் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தை, சிறப்பை, கற்பனை திறனை இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையுமே இன்று அடுத்து வரக்கூடிய சமுதாயம் பாராட்டும் என்றால், நேசிக்கும் என்றால் அவர்களுடைய தொழிலும் மேம்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு நோக்கம். இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்று இதில் கலந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய பகுதியினுடைய நெசவு மட்டும் இல்ல, நாடு முழுவதும் இருக்கின்ற நெசவுகளை பற்றி அந்த அறிவு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுல கலந்துட்டவங்க நிறைய பேரு கைத்தறி தொழிலையும் செய்யறதுக்கு அவங்க விருப்பத்தோடு ஈடுபடுறத பாக்குறோம். இந்த தொழிலையும் ஈடுபட்டு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அந்த பரிசு பெற்றவர்களும் சரி, பங்கேற்பாளர்களும் எங்களிடம் சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது அது எங்களுக்கு நிரூபணமாகிறது. நானும் நிறைய வருஷம் அதை பத்தி சொல்லியாச்சு. நீட் தேர்வு அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்தது. தமிழக அரசு உண்மையாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால், அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாமே தவிர, நீட் தேர்வு ரத்து என்பது அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறின மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நீட் தேர்வுல எங்கெங்கெல்லாம் மாணவர்களுக்கு சிரமங்கள் இருக்கோ, இல்ல மொழி பிரச்சனை இருக்கோ, அது ஒவ்வொன்னா செய்துட்டு இருக்க மத்திய அரசு. இந்த முறை கூட நீட் தேர்வுக்காக கடந்த ஒரு முதல் எக்ஸாம்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டம் வந்தது. அதை புரிஞ்சிட்டு உடனடியாக 2வது முறை மிக சிறப்பாகவே அந்த தேர்வை நடத்தி இருக்கோம். அதுலயும் மாணவர்கள் நல்ல முறையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட நீட் தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பாஸ் பண்றவங்களோட நம்பர் அதிகரிக்குது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் தமிழகம் மாதிரி ஒரு அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் கூட அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பின்பாகத்தான் அதிகமாக மருத்துவ கல்லூரிகளில் நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏழை குழந்தைங்க மெரிட் பேஸ்ல இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா காலேஜுக்குள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் படுத்தவங்க மட்டும்தான் போற மாதிரி இருந்தது. அதனால நீட் தேர்வுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம்.